நம்ம ஊரில் அடிப்படையை தீர்த்து வச்சிடலாம். நல்ல திட்டங்கள் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நல்ல கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் பொது கழிவறைகள் இருக்கணும், நல்ல சாலை இருக்கணும், தரமான குடிநீர் கிடைக்கணும், சுகாதாரமான முறையில் அவங்க வசிக்கணும். இதுக்கு தான் என்னோட முழு அந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலை வாய்ப்பு, வருமானத்தை பெருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஒரு பொது பேருந்து நிலையம்லேருந்து நியூ ஐடி பார்க் வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பகுதியில் கிணத்துக்கடவு பகுதியிலையோ அல்லது பொள்ளாச்சியின் நடுவில் ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரணும், ஒரு நல்ல தரமான மருத்துவமனை கொண்டு வரணும். இதெல்லாம் பிளானில் இருக்குது. நிச்சயமாக அடுத்த 5 வருஷம் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் அரசோட வருவாய் ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது என்னென்னா, அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால தான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் தெரியாது, மிகப்பெரிய கோடி 1000 கோடி கணக்குகளை, அதாவது 1000 கோடி கணக்கில் நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பண்ணுங்கன்னு தளபதி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த அரசோட நோக்கம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் கிடையாது, மக்கள் நல்லா வாழணும், அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். பெரிய நடவடிக்கை இருக்கும். அங்கே கூட சின்னதாக எடுத்திருப்பாங்க. நான் அப்படி விடவே மாட்டேன். என்னோட துறையில் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ, என் துறையில் தளபதி மாண்புமிகு முதலமைச்சரோட பெயருக்கும் அந்த அரசுக்கும் கண்ணியம் குறைவுபடியாக செயல்படுறாங்களோ அவங்க மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கை இருக்கும்.